செய்திகள் தொடர்கின்றன. காங்கேயம் அருகே தோட்டத்தில் புகுந்து திருட முயன்ற முகமூடி கொள்ளை கும்பல் தப்பி ஓடியபோது ஊர் மக்கள் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள பாட்டாணி கிராமத்தைச் சேர்ந்தவர் பன்னீர்செல்வம். இவரது பண்ணையில் உள்ள கோழிகளை திருட்டு கும்பல் சிலர் திருட முயன்றுள்ளனர். அப்போது கோழிகளின் கூச்சல் சத்தம் கேட்டு பன்னீர்செல்வமும் ஊர் மக்களும் பண்ணைக்கு ஓடி வந்தனர். அப்போது திருட்டு கும்பல் ஒன்று கல்லை தூக்கி வீசியதில் பன்னீர்செல்வத்திற்கு காயம் ஏற்பட்டது. இருந்தபோதிலும் ஊர் மக்கள் அந்த முகமூடி திருடர்களை விடாமல் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. 2 கிடாயி 2 ஆடு போயிருக்குங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு போல ஒரு 13 கோழி போயிருக்குது. அதுக்கு போல ஒரு 7 கோழி, அதுக்கு கூட இப்போ 6 கோழி போயிருக்கு. இப்போ இந்த வாரத்தில் போன வாரத்தில் போட்டு கொடுத்துக்கிறோங்க. இது வரைக்கும் எதுவுமே எந்த நிலைமையும் எடுக்கல. நீ கடைசி ஆளை கைப்பிடியே பிடிச்சி கொடுத்துக்கிறா. என்ன இஷ்டப்படுங்களோ தெரியல. நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கொலு பொம்மைகள் செய்யும் பணி கும்பகோணத்தில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. கும்பகோணத்தை அடுத்துள்ள சத்திரம் கருப்பூரில் கொலு பொம்மைகள் செய்யும் பணியில் பல குடும்பத்தினர் பாரம்பரியமாக ஈடுபட்டு வருகின்றனர். இவர்கள் செய்யும் மண் பொம்மைகள், காகித பொம்மைகள் ஆகியவற்றை இந்தியா முழுவதும் ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். இந்த பொம்மைகள் 25 ரூபாய் முதல் 3000 ரூபாய் வரை விற்கப்படுகின்றன. கிருஷ்ணர், ராமர், லட்சுமணர், அனுமன், சாய்பாபா, சிவன், பார்வதி, வெங்கடாஜலபதி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பல வண்ண பொம்மைகள் இங்கு செய்யப்படுகின்றன. இங்கிருந்து ஆந்திரா, கர்நாடகா, டெல்லி, கல்கத்தா ஆகிய வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, தாய்லாந்து, சிங்கப்பூர் ஆகிய வெளிநாடுகளுக்கும் பொம்மைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன. நாங்கள் இந்த தொழில் 3 தலைமுறையாக செஞ்சுட்டு இருக்கோம். நவராத்திரிக்காக இந்த கொலு பொம்மைலாம் தயார் பண்ணுறோம். எங்கள்கிட்ட 6 அடியிலேருந்து 3-4 அடி வரைக்கும் பொம்மைங்க இருக்குது. விலை 25 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்குது பொம்மைங்க. திருச்சி மேற்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல் வருவதை முன்னிட்டு மின்னணு வாக்கு இயந்திரங்களை சரிபார்க்கும் பணி இன்று திருச்சியில் தொடங்கியது. திருச்சி மேற்கு தொகுதி இடைத்தேர்தல் அக்டோபர் 13ஆம் தேதி நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதற்கான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட நிலையில் திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் அனைத்து கட்சியினர் முன்னிலையில் மின்னணு வாக்குப்பெட்டிகள் சீல் பிரிக்கப்பட்டு சரிபார்க்கும் பணி இன்று தொடங்கியது. பெல் நிறுவன அதிகாரிகள் உட்பட ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். இங்கே 1510 மிஷின்ஸ் இருக்குது. நமக்கு கண்ட்ரோல் யூனிட் அண்ட் பேலட் யூனிட்டும் இருக்குது. இப்போ அது ஃபர்ஸ்ட் லெவல் செக் பண்ணுறதுக்காக பிஎல்லேருந்து பெங்களூர்லேருந்து இன்ஜினியர்ஸ் வந்திருக்காங்க. நீங்களே பார்த்தீங்க, அனைத்து கட்சி கூட்டத்தில் அவங்களுடைய முன்னிலையில் ஓப்பன் பண்ணோம் சீல் ரூம் எல்லாமே. இதில் நமக்கு இன்னும் கொஞ்சம் மிஷின்ஸ் தேவைப்படுது. அதை நம்ம கேட்டிருக்கோம். ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து நமக்கு கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் அஜ்மீர் தர்காவை பார்வையிட்டு அங்கு நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் கலந்து கொண்டார். ராஜஸ்தான் மாநிலம் அஜ்மீரில் இஸ்லாமியர்களின் புகழ்மிக்க வழிபாட்டு தலமான அசாரத் குவாஜா மொய்னுதீன் கிஸ்தி என்ற நினைவிடம் உள்ளது. இந்த புனித தலத்திற்கு குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் வருகை தந்தார். பின்னர் அவர் அங்கு நாட்டு மக்கள் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ வேண்டி பிரார்த்தனை செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரதிபா பாட்டீல் நாட்டில் சகோதரத்துவம், அமைதி மற்றும் ஒற்றுமையான சூழ்நிலைகள் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். सभी के लिए हमने दुआ मांगी है और यहाँ के सभी हाजरात जितने भी क्लर्जीज है, सभी यहाँ के खिदमतगार है, उन्होंने भी यही मांगा है कि हमारे देश में भाईचारा हो, अमन हो, शांति हो और यही दुआ हम सब के लिए. சென்னை மாநகர் சிறு வியாபாரிகளின் சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில சிறப்பு மாநாடு சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது. கூட்டமைப்பு சங்க தலைவர் டி என் நம்பிராஜன் தலைமையில் நடைபெற்ற மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி கே ரங்கராஜன் மற்றும் வணிகர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் இதில் கலந்து கொண்டனர். மாநாட்டில் மத்திய அரசு சில்லறை வணிகத்தில் பன்னாட்டு கம்பெனிகளை அனுமதிப்பதை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் உள்ள அணைகள் நிரம்பி வருகின்றன. இதனால் மின்சார உற்பத்தி அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஆண்டு நல்ல மழை பெய்துள்ளதால் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 22 அணைகளின் நீர்மட்டமும் உயர்ந்துள்ளது. பல வருடங்களுக்கு பிறகு ஊட்டியில் உள்ள இரட்டை அணைகளான எமரால்டு மற்றும் போர்த்தி அணைகள் நிரம்பி வழிகின்றன. இந்த இரு அணைகளின் தண்ணீரும் சேர்ந்து மோதி நிற்கும் அற்புதமான காட்சி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. அணைகளில் நீர் நிரம்பி வழிவதால் மின் உற்பத்தி அதிகரிக்கும் வாய்ப்பும் ஏற்பட்டுள்ளது. குடியாத்தம் பகுதியில் பள்ளி மாணவி ஒருவர் மாயமானதால் அவருடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியின் முன்பு முற்றுகையிட்டனர். குடியாத்தம் பாண்டிய நகரைச் சேர்ந்த நெசவு தொழிலாளி ராஜா. இவரது இளைய மகள் ராஜேஸ்வரி அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் நேற்று பள்ளிக்கு சென்ற ராஜேஸ்வரி மாலை வீடு திரும்பவில்லை.
இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று விசாரித்த போது கழிப்பிடம் சென்ற மாணவி மீண்டும் வகுப்பறைக்கு வரவில்லை என்று ஆசிரியர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவியை பல இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. இதனால் மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்த குடியாத்தம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிசயம் ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது கண்கட்டு வித்தை அல்ல, கண்களை கட்டி வாழைக்காய் வெட்டும் வித்தை. வாலிபரின் வயிற்றில் வைத்து வாழைக்காயை குறிபார்த்து வெட்டுகிறார் கண்களை கட்டிய சாதனை மனிதர். கண்களில் மண்ணை வைத்து கருப்பு துணியால் கட்டிய பின்னர் குறிபார்த்து வாழைக்காயை மட்டுமே வெட்டும் லாவகம் வியப்பை அளிக்கிறது அல்லவா? ஆப்கானிஸ்தான் முன்னாள் அதிபர் ரபானி சுட்டுக் கொலை, இந்தியா கண்டனம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.